வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வாசிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வழக்க திசை திருப்ப பாக்குறாங்க. இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன ஆதாரம் வச்சிருக்காங்கன்னு பாப்போம். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்ட கூடாது. அந்த அடிப்படையில நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஆறுமுகத்து மேல குற்றம் சுமத்தின வள்ளி அவங்களோட பொண்ணு கயல் சம்பவம் நடந்தப்போ அவங்க வீட்டுல இருந்ததா கோர்ட்ல சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணு அன்னைக்கு வீட்லயே இல்ல. இல்ல மேடம், என் பொண்ணு வீட்டுல தான் இருந்தா. இல்ல மேடம், வள்ளி போய் சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க பொண்ணை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மேடம். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆறுமுகத்தை வள்ளி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா வள்ளி வீட்டுக்குள்ளேயே போகுது. கதவை திறந்து ஆறுமுகத்தை உள்ள போய் அவங்க படுக்க சொல்லிருக்காங்க. தன்னோட பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதுனால அவங்க வீட்டுல தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுங்கன்னு வெளியிலேயே சொல்லிட்டு வள்ளி கிளம்பிட்டாங்க. இத பக்கத்து வீட்டு பரிமலா பாட்டி பாத்துருக்காங்க. போதையில இருந்த ஆறுமுகம் வள்ளி வீட்டுக்குள்ள போய் படுத்திருக்காரு. வள்ளி அன்னைக்கு ராத்திரி முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காங்க. காலையில தான் அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ போதையில ஆறுமுகம் அப்படியே தூங்குறத பாத்திருக்காங்க. ஆறுமுகம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் தன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு வெளியில சொன்னா அவங்க குடும்பத்துல இருந்து நிறைய பணம் வாங்கலாம் அப்படின்னு வள்ளி திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆறுமுகம் தன்னை கேட்டுக்கிறதா வள்ளி போலீஸ்ல ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணாததுனால அவரும் அவங்களுக்கு பணம் கொடுக்க மறுத்துட்டாரு. அதனால ஆறுமுகத்து மேல கோவப்பட்டு ஆறுமுகம் தன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா சொல்லி கோர்ட்ல எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. வள்ளியோட பொண்ணு கையில நான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு வாட்டி அவளை விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரியுங்க. உங்க பேர் என்ன பாப்பா? கயல். கையில மேல கூட்டிட்டு வாங்க. பாத்து கூட்டி